ராஸ்கல்ஸ். இங்கே ஒரிஜினலாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. ஒரிஜினல் மாதிரி இல்லாமல் ஜெராக்ஸ் மாதிரி வாழ பழகணும். அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த சொசைட்டியில் வாழ அன்ஃபிட். பிச்சை எடுக்கடா. தப்பு பண்ணுறவங்களாம் நல்லவன்றாங்க. என்ன நடக்குதுங்க? நோ பார்க்கிங். பாரு யார் தப்புங்க? நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தவன்லாம் நல்லவன் ஆயிட்டான். நான் கெட்டவன். யோ யாரியா ஏன் பைக்காது? ஏய் என்ன சவுண்டு? சாரி சார். என்ன சவுண்டு? உங்களை மாதிரி நல்லவனாட்டனா? ஏய் என்ன இப்ப சொல்றீங்க நல்லவன? ஏய் சொல்றா. ஏய் இல்ல சொல்லே சொல்லே. நீங்க யாரா என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு? நான் தூக்கி போறேன்டா. ஏய் நான் தூக்கி போறேன்டா. உங்க எல்லாரையும் நான் தூக்கி போறேன். பாரு பாத்தியா? ஏய் நான் தூக்கி போட்டேன்டா. ஸ்டாப் 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 ஸ்டாப். சாரி பிரதர், சாரி பிரதர். எந்திங்க பிரதர், எந்திங்க. சாரி. ஏய் மிஸ்டர், இது ஒன் வே. ஓவே இல்ல. என்னடா இது? இது எதுக்கு வச்சிருக்கே? எதுக்கு? ரூல்ஸ்னா மதிக்கிறது. எஸ் சார். ஓ போலீஸா நீங்க? ஏன் போலீஸ்? ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் போனால் எவன் சார் ரூல்ஸை மதிப்பான்? சார் என்ன சார் சொல்லுங்கள் சார். தம்பி தண்ணியை போட்டு வந்து நம்மக்கிட்ட ரூல்ஸ் பேசுகிறாப்புல. ஸ்டேஷனில் கூட்டி உட்கார வைங்க. போத தெரிஞ்சதும் நம்ம ரூல்ஸ் என்னாலும் தம்பி காட்டுவோம். தப்பாக எதுவும் பேசலையே போலீஸ். சார் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் சார். சார் சத்தியமா அப்படி செய்ய மாட்டேன் சார். சார் சார் சொன்னா கேளுங்க. சாரி சார். நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. கொஞ்சம் சார். சார் பார்க்க படிச்ச ஒரு மாதிரி தெரியுது. பாவமாக இருக்குது, அனுப்பிவிட்டுலாம் சார். போயா போய் உன் வேலை போ. சார் நான் டாக்டர் சார். டாக்டரா? ஐடி கார்டு இருக்கா? இருக்கு சார். என்னையா திருன்னு முடிக்கிற? வர வழியில் மிஸ் ஆயிடுச்சு சார். மிஸ் ஆகிடுச்சா? இருந்தால் தானே மிஸ் ஆகிருக்கு. டாக்டர்னா எங்கேயா உட்காந்து ஊசி போட்டுக்கிட்டு இருக்கணும். நடு ரோட்டில் நின்று இப்படி ரூல்ஸ் பேசக்கூடாது. அதுவும் போலீஸ்காரங்கிட்டே. படித்தா போலீஸை கேள்வி கேட்பியா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் நல்லா காட்டுன்னு காட்டினாதான் மற்றவங்களுக்கும் போலீஸ்னா பயம் வரும். சாரி சார், தெரியாமல் நடந்துச்சு சார். உன்னை உட்கார சொல்லி ரொம்ப நேரமாச்சு. போய் உட்காரு போ. ரொம்ப எமர்ஜென்சி சார், போகணும் சார். ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு. அது என்ன பண்ணுறேன்? போலீஸ்காரன்ட்ட ரூல்ஸ் பேசுறியா? இந்த அறிவுலாம் என்கிட்ட ரூல்ஸ் பேச முன்னாடி வந்திருக்கணும். யாருக்கிட்ட? ஹலோ அங்கிள். ஹலோ மாப்பிள்ளை, உங்களுக்கு நிஷாவுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையே. அடுத்த வாரம் கல்யாணம்னு ஊரெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு கல்யாணம் வேணாங்கிற. அங்கிள் ப்ளீஸ், அது வந்து ஸ்டேஷனில் உட்காந்து கதையை அடிச்சுட்டு இருக்க. சார் 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 நீ ப்ளீஸ். அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் என்னைய ஒன்றும் செய்ய முடியாது. ஹலோ
சார் சார் எவனா இருந்தாலும் அவனை நேரில் வர சொல்லு ஃபோன்லாம் தர முடியாது. சார் ஒரு தடவை பேசிக்கிறேன் சார் முக்கியமான கால் சார் ஒரு தடவை பேசிக்கிறேன் சார் ப்ளீஸ் சார் யோ போய் உட்காரு. போயா போயாங்கற. அங்கே சத்தா உள்ள வர சொல்லியா? கூப்பிடுறேன்ல சீக்கிரம் வாயா. யோ வேகமா போயா. என்னாச்சுங்க? எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர்தான் சார் வாமா கூப்பிட்டாரு. ஆம்பளைனா அப்படி இப்படி தான் இருப்பாங்க. சார் அக்யூஸ்ட் இந்தா தான் சார் இருக்கான். வாங்க சார். அடோ அடோ சார் அதான் இருக்கும் சார் சார் கொஞ்சம் வேகமாக போங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் என்னடா இறங்குடா. போலீஸ்னா சொம்ப நினைச்சியா? இங்கே உன்னை போட்டு வை. இறங்கல இறங்கல இறங்கடா. 2 வருஷமாவது உன்னை உள்ள வைக்க போட மாட்டான். போலீஸ்னா யாருன்னு காட்டடா உனக்கு. என்னடா பாக்குற? காசுலி போனை வச்சிருக்க. இந்த போனை பிடிங்கி வச்சிருந்தானே தூக்கிட்டு ஓடுன. அப்படி என்ன ரகசியத்தை சேவ் பண்ணி வச்சிருக்கல. இந்த பாக்குறேன் மாமாவா? யோ பொண்ணுங்க மேட்டெல்லாம் கூட விட்டா உனக்கு. எந்த மாமா கரையவன்? அவர் என் மாமனார். கல்யாணம் ஆகலன்னா? அடுத்த வாரம் கல்யாணம். கல்யாணம்லாம் அவ்வளோதான். மோளம் அடிக்கிறதுக்கு பதிலா சங்கூதியாச்சு. ஐயோ பாவம். இப்போ நீ உள்ள போனா வரதுக்கு 2 வருஷம் ஆகுமே. நான் பயில்பிள் கேஸ் வேற. ஜாமீனில் வெளியே வரணும்னாலே மினிமம் 3 மாதம் ஆகும். இதை மாமனார் சொல்ல வேணாமா? இதை நானே சொல்லிடுறேன். வேணாம் சார் ப்ளீஸ், இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஃபோன் எடுக்க மாட்டேன். ஹலோ மாப்பிள்ளை. ஹலோ யாரு? நான் G3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். அது எப்படியா? அக்யூஸ்ட் மலை மாதிரி தான் பண்ண கட்டிக்கிட்டியா? சார் நான் புள்ள ஓட்டிக்காரன் சொல்றதை கேளுங்க. வேலை கிடைக்கிறதுக்காக ட்ரைனிங்ல ஓடுனது 10 வருஷமா லேசா கூட மூச்சு வாங்காம இந்த போலீஸ் வேலையை பார்த்தேன். என்னையே ஓட விட்டான்ல. துப்பாக்கி காணா போனது யாருக்கும் தெரியக்கூடாது. அவனுக்கு காட்டேன் நான் யாருன்னு. கோவமா ஒரு வார்த்தை பேசுனதில்ல. குடிக்க மாட்டீங்க, அடிக்க மாட்டீங்க,
You know, there is no pep and salt. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. மினிமம் 2 வருஷத்துக்கு நீ ஜெயிலிருந்து வெளியே வர முடியாதா? டே சலீம், என்னடா எனக்கு அந்த பெரிய காந்தி நினைப்பா? அறிவு கெட்ட பயிலையா? என்ன பகச்ச என்ன நடக்கு தெரியுதா? லூசு பையல, இனி நான் பண்றது ஆபரேஷன் பண்றதா ஊசி வாடா டேய். டேய் வாடா. ஒரு காருக்காக 1000 பேர் உடம்போடு விளையாடுற உனக்கெல்லாம் சிறந்த டாக்டர் பண்ணோம். அதுவும் 2 தடவை. அது நான் சர்வீஸ் பண்ணி வாங்குறதுடா. நான் நினைச்சா எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காம பண்ணிட்டு. இன்னும் ஒரு வார்த்தை பேசின உயிரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன். சரி, திருப்பி வரமாட்டேன்னு நினைச்சேன். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறப்பா. ஒரு ஸ்மால் போடு. ஸ்மால் தானே சத்தியமா. என்னடா டேக் ஹிம் அவுட்? ஹாஸ்பிட்டல்ல நடத்துற நீ கொள்ள கூட்டு நடத்துற. நோயின்னு வரவனை கூறு போட்டு கூத்தடிக்கிற நீ என்ன பார்த்து சொல்றியா ட்ரபிள் மேக்கர்னு? பிறந்ததுல இருந்து போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் பணம் 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 பணம். சலீம் 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 நில்லுப்பா. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியல. அப்புறம் எதுக்குப்பா இந்த கோவம்? உன் கையில எப்படிப்பா துப்பாக்கிலாம் வந்துச்சு? இதெல்லாம் நமக்கு வேண்டாம். உனக்கு ஒத்து வராதுப்பா. சொன்னா கேளு. நீங்க ஒன்றும் பாடப்படாதீங்க சாமி. நான் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல. ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. இங்கே நல்லவனாக இருக்கிறது எவனுக்கும் பிடிக்கல சாமி. அவன் என்னடான்னா நீ வேலைக்கு ஒத்து வர மாட்ட வேணாம் போடான்றான். அவன் என்னடான்னா நீ வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்ட வேணாம் போடான்றா. என்னப்பா சொல்ற? அப்ப பத்திரிக்கைலாம் அடிச்சது? அட நீங்க வேற சாமி. அவன் என்ன வேணாம் போடான்னு தூக்கி போட்டு போயிட்டா சாமி. என்ன போகிற பக்கம்லாம் விரட்டுறாங்க சாமி. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு சாமி. அதுல ஒரு போலீஸ்காரன் நீ ரூல்ஸ் பேசுற உனக்கு 2 வருஷம். அப்போ இந்த துப்பாக்கி அவனோட தான். 2 வருஷம் ஜெயில் வாழ்க்கையை வாழ்றதை விட இன்னைக்கு ஒரு நாள் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடிவு பண்ணிட்டேன். வர சாமி. சலீம் சலீம்